ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் பரோட்டா சால்னா எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த சால்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பர்டிகுலர்லி பரோட்டாக்கு அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம கடைகளில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சால்னானால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக நான் சேர்த்துருக்கேன். இந்த பரோட்டா சால்னாக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்ருக்குங்க. இதில் சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 1 ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க. 1 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துருக்க பொருள் எல்லாமே நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறணும், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணுங்க. இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் மீடியம் சைஸில் 2 சின்ன தக்காளியாக நான் எடுத்திருக்கேங்க. உங்ககிட்ட பெரிய தக்காளினா நீங்கள் 1 தக்காளி மட்டும் சேர்த்தா போதும். தக்காளி நல்லா குலைவாக வெந்துடணுங்க இந்த சால்னாக்கு, அப்போ தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளி நல்லா வெந்து வர நேரத்தில் இந்த சால்னாக்கு ஒரு மசாலா ஒன்று அரைச்சிட்டு வந்துடலாங்க. அதுக்கு மீடியம் சைஸ் ஜார் ஒன்று எடுத்திருக்கேங்க. 1/2 துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேங்க. நீங்கள் துருவினாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பீசஸாக எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாங்க. கசகசா ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும் சால்னா. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. 10 அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு முந்திரி பருப்பு பிடிக்கலைன்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. இப்போ நம்ம தக்காளி எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு பார்க்கலாங்க. தக்காளி பாருங்கள் நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்குதுங்க. சால்னாக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னா புதினாவும் கொத்தமல்லியும் தாங்க. இதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. புதினா 1 கைப்பிடி அளவுக்கு, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கியாச்சுங்க. மசாலா பொருள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாங்க. கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துட்டு ஜாரில் 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா நல்லா சுருண்டு வரட்டுங்க. நான் செய்கிற அளவுகள் படி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கடைகளில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே சூப்பராக நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. மசாலாலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ நம்ம சால்னாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ நம்ம எடுத்திருக்க மசாலா பொருளுக்கு இந்த அளவு தண்ணி கரெக்டாக இருக்குங்க. இப்போ சால்னாக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை தூவி ஒரு 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா விசில் ப்ரெஷரும் நல்லா அடங்கிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கமகமன்னு வாசனையான டேஸ்டியான பரோட்டா சால்னா சட்டுன்னு ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சுங்க. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது சால்னா. நம்ம கடைகளில் வாங்குகிற அதே டேஸ்ட்லேயே சூப்பராக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை கொஞ்சமாக தூவிக்கலாங்க. நீங்களும் இந்த எம்டி சால்னா ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.